ஆன்மீக சாரல் அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணப்போகும் தகவல் பக்தியின் பரிமாணம். நமது செயல்களை பக்தியுடன் செய்யும்போது அதன் சிறப்பே அலாதிதான். சாதத்துடன் பக்தி இணையும் போது அது பிரசாதமாகிவிடும். பட்டினியுடன் பக்தி சேரும்போது அது விரதமாகிவிடும். தண்ணீருடன் பக்தி சேரும்போது அது தீர்த்தமாகிவிடும். பயணத்துடன் பக்தி சேரும்போது அது யாத்திரையாகிவிடும். இசையுடன் பக்தி சேரும்போது அது கீர்த்தனை ஆகிவிடும். பக்தியில் வீடு திளைக்கும்போது அது கோயிலாகிவிடும். செயல்களுடன் பக்தி சேரும்போது அது சேவையாகிவிடும். வேலையுடன் பக்தி சேரும்போது அது கர்ம வினை ஆகிவிடும். பிரம்மச்சரியத்தோடு பக்தி சேரும்போது அது துறவரம் ஆகின்றது. இல்லறத்தோடு பக்தி சேரும்போதுதான் அது ஆன்மீகம் ஆகின்றது. ஒருவனை பக்தி ஆக்கிரமிக்கும் போது அவன் மனிதனாகி விடுகிறான். மனிதனுள் பக்தி முழுமையடையும் போது அவன் ஞானியாகி விடுகிறான். பத்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மாதிரு புகழ் பாடி முத்தனா மாறனே பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கருள்வாயே. உத்தமாதானசர் குணர்நேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தகா ஞானசத் தினிபாதா வெற்றி வேலாயுத பெருமாளே. இப்படியாக இனி நாம் எந்த செயலையும் பக்தியுடன் செய்வோமாக, செய்து நல்ல பலன்களை பெறுவோமாக. அடுத்த தகவலுடன் சந்திக்கும் வரை விடை பெறுவது கற்பகம்.